ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஆரி ஒர்க். வாங்க இன்றைக்கான ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு வந்துட்டு ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 4 லைனில் ஜரி த்ரெட் போட்டிருக்கேன். ஜரி த்ரெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பையில் வந்து நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கொடுக்குறதுக்காக. சுகர் பீடு வந்து டபுளாக ஸ்டிச் பண்ணோம்னா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஆனால் பெண்டான இடத்துல வந்துட்டு நம்ம சிங்கிள் பீடாக கொடுத்தோம்னா அந்த ஃப்ரேம்லேருந்து கலட்டையில் லூஸ் ஆகாது. 2க்கு மேலே 3 போட்டாலே ஃப்ரேமில் இருக்கும்போது டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு கலட்டையில் லூஸ் கொடுத்துரும். அதனால் டபுள் பீடே கொஞ்சம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் என்ன ஸ்டிச் போட்டிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நான் லோடிங் கொடுத்துருக்கேன். என்ன லோடிங்னா கட் பீட் லோடிங். கட் பீட் வந்துட்டு ஸ்மால் சைஸ் கட் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 3 பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம 3க்கு மேலே போடலாம். நான் வந்து சின்னதாக லோடிங் கொடுத்துருக்கேன். அதனால் 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் போட்டதுக்கப்புறம் 3 பீடை வச்சு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக்கு மறுபடியும் 3 பீடை வச்சு இன்னொரு லாக் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கட் பீடை வச்சு நம்ம எதை நார்மலாக ஒரு ஃப்ளவர் போட்டோம்னாலும் லீவ் போடனாலுமே வந்து கட் பீடு வந்து லுக்கு நல்லா கொடுக்கும். இதில் லோடிங் போடவும் லோடிங் வந்து இன்னும் ரொம்ப ப்ளவுஸ்க்கு வந்து சூப்பராக தெரிஞ்சுச்சு. அதே போல் கட் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணல பார்த்து ஸ்டிச் பண்ணணும். நூலை வந்து அடிக்கடி கட் பண்ணிவிடும். அதனால் மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். லாக்குமே கரெக்டாக போட்டணும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது டிசைன் போடணுன்னா செய்யணுன்னா வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை அதுக்கு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி சுகர் பீட் லைன் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இது சேம் தான் 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட்னாலே நார்மலாக 2 வச்சு 2 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீட்டான ஃபினிஷிங். ஃப்ரேமை விட்டு கலட்டினாலுமே நமக்கு வந்து லூஸ் கொடுக்காது. என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து நீங்களே ஈஸியாகவே வீட்டில் நீங்களே போட்டுடலாம். நார்மலாக நம்மளோட நார்மல் ஸ்டிச்சு தெரிந்தாலே போதும். ஏன்னா லோடிங் ஒன்று தான். லோடிங்கை கட் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் 4mm பீடு எதுனாலும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம டிசைன் வந்து நம்மளாக மாற்றிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன டிசைன் போட்டிருக்கேங்கிறத அடுத்து கண்டினியூஷனாக நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு ரவுண்ட் ஸ்கேலும் ஒரே ஒரு ஒயிட் பென்சில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஃப்ரேமுக்கு அடியில் வச்சு போடுறது எதுக்காகனா மேலே வச்சோம்னா ஸ்கேல் வந்து இடம் பத்தலை. அதனால் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சோம்னா நம்ம எவ்வளோ தூரம் நகட்டி கொண்டு போனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதுதான் நான் போட்டிருக்க டிசைனோட சைஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது எதுக்காக புள்ளி வைக்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோன் ஒட்டணும். ஸ்டோன் ஒட்டினேன்னா எதுக்காகனா நம்ம போடுற டிசைன் வந்துட்டு நம்ம ரவுண்டில் வந்து போடுறங்காட்டி பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது. அதனால் நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டு போட்டோம்னா நமக்கு ஒரு மார்க் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த டிசைன் போட்டுக்கலாம். அதனால் நம்ம சென்டரில் ஒரு கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஒரு 1/2 hour காய வச்சதுக்கப்புறம் நான் அதை ஸ்டிச் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து அவசரமாக நீங்கள் வந்துட்டு காய வைக்காமல் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்டோன் வந்து பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் ஒரு 1/2 hour முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது காய வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஸ்டோன் பிடுங்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன டிசைன் போடுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஜமிக்கி கோல்டன் கலர் ஜமிக்கியும் நம்ம லோடிங்க்கு என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கட் பீட் தான் இதில் வந்து நான் ரவுண்டில் போகிற டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் போல் நமக்கு தெரியும். இந்த ஃப்ளவர் தான் நம்ம அடுத்தடுத்து வர்ற ரவுண்டில் நம்ம போட போகிறோம். கட் பீட் வச்சு போடவும் நமக்கு லுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பாருங்களேன். 3 கட் பீட் கொடுத்துருக்கேன், ஒரு ஜமிக்கி கொடுத்துருக்கேன். 3 கட் பீடை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 போட்டு லாக் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட் பீடு எடுத்துகிட்டு ஜமிக்கியை சேர்த்து வச்சு நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எண்ணாட் போடணும், இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரேம் அவுட்டு கலைட்டையிலையோ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கையிலையோ பிடிக்கிட்டு வந்துடும். அதனால் எண்ணாட் வந்து மறக்காமல் போடணும். நீங்கள் வந்துட்டு இந்த டிசைனை இந்த ப்ளவுஸுக்கு தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கிராண்டான ப்ளவுஸ்லேயே அங்கங்கே அந்த ரவுண்டை போட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கெங்கே இதை யூஸ் பண்ணலாமோ நம்ம அப்படி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் எனக்கு பிடிச்சங்காட்டி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்படி போட்டு இந்த ப்ளவுஸில் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கட் பீடுக்கு பதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போடலாம், இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டே போடலாம். குட்டி குட்டி ஃப்ரெஞ்ச் நாட்டாக ரவுண்டில் போட்டுட்டு கூட ஏதாவது நீங்கள் ஸ்டோன் ஒட்டி விடலாம். அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து கட் பீடை வச்சு போடணும் கட்டாயமாக போட்டே ஆகணும்னு சொல்கிறதுனால நான் வந்து இதில் ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்திருக்கு ப்ளவுஸு. பேக்கில் வந்து பேக் டிசைனை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கட் பீடுமே நார்மல் வந்து நம்ம 2 பீடு மட்டும் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் பீடு நம்ம வந்து லைனில் கொடுக்கும்போது லோடிங் கொடுக்கும்போது 3 கொடுக்கலாம். நம்ம லோடிங் வந்து எந்த சைஸில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோடிங்க்கு வந்து நம்ம 3 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். அது நம்ம லோடிங்க்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதே போல் லீஃப் ஃபில்லிங்குமே நம்ம அப்படி தான் போடணும். ஆனால் நம்ம சிங்கிள் லைனில் ஸ்டிச் பண்ணல, நார்மல் வந்து 2 தான். நம்ம சுவர் பீடு போட தான் கட் பீடுமே 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே போல் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எப்படி வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து ரெகுலராக போட பார்க்குறேன். லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கே ஒரு நார்மலாக தையலோ இல்லை வந்து நம்ம ஆரி ஒர்க்கோ அப்போ தான் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதை பார்த்தே நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். நம்ம டெய்லரிங்கை பொறுத்த மட்டும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து இதே கிடையாது. அடுத்தடுத்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு நானுமே ரெகுலராக வீடியோ போடுறேன். உங்களுக்கு எப்படி வீடியோ வேணும், உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் எடுக்கணுமா, எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதோடு உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் போடணுன்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதோட ஃபினிஷிங் வந்து இதுதான். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. போடும்போது நானே வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போடலை. ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதோட பேக் நெக் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். பேக் நெக்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பேக் நெக். பேக் நெக்கில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நெட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம நார்மலாக 4 லைன் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லைனில் மட்டும் ஜிக்ஸாக் டிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா அது வந்து நமக்கு கட்டாயி வெளியே வராது. அதனால் ஃபுல்லாகவே நம்ம கழுத்து ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே 4 லைன் ஜரி போட்டுவிட்டு சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 லைன் சுகர் லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் லைன் கொடுத்து பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுக்கிட்டேன். லைன் போட்டதுக்கப்புறமா
அந்த லைனில் சென்டராக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேயும் புள்ளி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து 3 mm பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்துட்டு சுகர் பீடு வித் 3 mm பீடு, ஒன்றில் வந்து கட் பீடு வித் 3 mm பீடு. இப்படி தான் நெட்டுக்குள்ளே டிசைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். நெட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அடியில் எண்ணாட் போட்டோம்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம வந்து த்ரெட்டை உடனே கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா வந்து பிசுறு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கில் நீங்கள் பார்த்தது தான் லோடிங் கொடுத்துருக்கேன். கட் பீட் லோடிங் 3 பீடாக வச்சு தான் இதுலேயுமே வந்து நான் லோடிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன் பார்டருக்காக. இதை நானுமே வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபுல் வீடியோவாக வந்து போடுறேன், ஸ்டிச் பண்ண வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வீடியோ வேணுமா இல்லை ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வீடியோ வேணுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். பேக் நெக் வந்து நம்ம ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக் வர மாதிரி தான், சேம் பேட்டர்ன் தான். ஸ்லீவுக்கே நான் வந்து நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன். அதோட வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் கொடுத்த சேம் டிசைன் தான் பேக் நெக்லேயும். ரவுண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே ஸ்கேல் வச்சு தான் ரவுண்ட் ஸ்கேல் வச்சு எந்த சைஸ் வேணுமோ சேம் சைஸில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கில் கொடுத்தது தான் 3 கட் பீடு, ஒரு ஜம்கி. இதை வச்சு தான் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டு ஃபுல்லாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். சேம் ஸ்டோனுமே வந்துட்டு அதே போல் தான் ஒரு 1/2 hour காய வச்சதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணேன். இல்லைன்னா நம்ம ஸ்டோன் ஓப்பன் ஆகி வந்துடும். அதனால் கட் பீடை வச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமா இல்லை இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து புட்டாஸ் வைக்கலை. புட்டாஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா தெரில. அதனால் புட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.